நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த நிகழ்ச்சியினூட பேசப்போகிற மிக முக்கியமான தலைப்பு சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் ஒரே தேர்தல் அறிக்கையா, விளம்பர அரசினுடைய வெற்று வாக்குறுதிகள். அந்த வெற்று வாக்குறுதிகளா என்ற தலைப்பில் நாம் பேச போகிறோம். திமுக அந்த 36 வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது. அது ரொம்பவே வித்தியாசமான ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றது. திமுக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் யார் என்று தெரியவில்லை. அது ஒரு விவகாரம், அது ஒரு தேசிய பிரச்சனை. ஆனாலும் நாடு முழுவதும் 1000 ரூபாய், இப்படியெல்லாம் பல்வேறு திட்டங்களை அவர்கள் அளித்திருப்பது ஒரு பரிகாசமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. விவசாயிகளுக்கு 50% எம்எஸ்பி, இதெல்லாம் இவங்க எப்படி செலுத்த போகிறாங்க? எல்பிஜி 500 ரூபாய், தேசிய ஊரக திட்டத்தில் 100 ரூபாயிலேருந்து 150 ஆக்கி அதை 400 ரூபா, 100 நாட்கள்லேருந்து 150லேருந்து 400 ரூபாய். விமான கட்டணத்தை திமுக முறைப்படுத்த போகிறது. இதெல்லாம் பாருங்கள். ஐஐடி, ஐஏஎம், ஐஏஎஸ், ஐஏஆர்ஐ தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படும். கல்வி கடன் 4 லட்சம் வட்டியில்லா கடன். ரயில்வே கட்டண அறிக்கைகளை மீண்டும் கோடிஃபை பண்ணுவாங்க. சச்சார் கமிட்டி, மைனாரிட்டிகளுடைய வாழ்வாதாரம் உயர்த்துவதற்கு சச்சார் கமிட்டி. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்கிறது. இப்போ திமுக ஏற்கனவே, இப்போ நமக்கு என்ன கேள்வி இந்த நிகழ்ச்சியினூட பேச போகிறோன்னா, சட்டமன்றத்திற்கு திமுக அளித்த வாக்குறுதிகள் இதுகாரம் 3 ஆண்டுகள் 36 மாதங்கள் கழித்து பலது தொய்வில் இருப்பதாக பேசப்படுகிறது, எதிர்க்கட்சிகளாலும் சமூக ஆர்வலர்களாகும். இந்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலையில் மீண்டும் பொய் வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மா அவங்க கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமதி சசிகலா அவர்கள் குறிப்பிட்ட மேலொரு கருத்தில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னும் அவருடைய அந்த பதிவில் மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாம் நிறைய விஷயத்தை பேச போகிறோம். நம்முடைய ஆளுமைகள் இங்கே காத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொருளாதார நிபுணராக திரு சுப்பிரமணியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வாங்க. வெற்றி விடியல் சீனிவாசன், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பட்டய கணக்காளர் சார் வாங்க. திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி எழுத்தாளர் வாங்க. எமது வெளிப்புற படப்பிடிப்பினோடு இணைகிறார் சகோதரி சுபா வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சுபா. நீங்களே இருந்து ஆரம்பிப்போம். அதாவது ஏன் சுபாட்டேருந்து ஆரம்பிக்கன்னா, பெண்களுக்காக திமுக கொடுத்த வாக்குறுதிகள் தேசிய அளவில் இப்போ அவங்க இணைத்து சொல்லக்கூடிய இந்த 36 வாக்குறுதிகளை குறித்து மேடம் சசிகலா அம்மா அவங்க இதெல்லாம் என்ன கேலி பண்ணுறீங்கன்னு அவங்க ஒரு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் திமுகவின் கடந்த கால வாக்குறுதிகளை ஒப்பிட்டு தற்போது கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளோடு எப்படி இருக்கின்றது மனநிலை? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுபா? சார், இது ரொம்ப விசித்திரமா பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா மாநிலத்தில் இருக்கும் ஒரு கட்சி அவங்க மாநில தேர்தலுக்காக ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட 551 வாக்குறுதிகள் சொன்னாங்க. ஆனா அதுலயே அவங்க நிறைவேற்றுவதற்கான வாக்குறுதிகள் இன்னும் எத்தனையோ காத்து கிடக்கு. நிறைவேற்றேன்னு சொன்ன வாக்குறுதிகளே சரியா நிறைவேற்றல. முதல்ல அனைத்து மகளிருக்கும் 1000நாங்க. அப்புறம் தகுதி அப்படின்னு சொல்லி 27 மாதங்களுக்கு பிறகு தகுதிங்கிற ஒன்றை போட்டாங்க. அந்த தகுதி என்னங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு மின்சார கட்டணத்தை ஷாக் அடிக்கிற அளவுக்கு உயர்த்தி விட்டு என்ன தகுதி அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. எப்படி ஒரு வீட்டுக்கு 300 யூனிட்டுக்கு குறைவான 100 யூனிட் குறைவான மின்சாரம் மாதம், அதாவது வருடத்துக்கு 3600 யூனிட்டுக்கு குறைவான மின்சாரம் எப்படி பயன்படுத்த முடியுங்கிறது தெரியல. அடுத்ததா கேஸ் விலையை இவங்க ஆல்ரெடி மாநில ஆட்சிக்கு வரும்போதே நாங்க குறைப்போம்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் குறைச்சிருக்காங்களான்னா தெரியும். ஏன்னா இப்ப அதே வாக்குறுதியை அவங்க திரும்பியும் பாராளுமன்ற தேர்தலையும் கொடுத்திருக்காங்க. மாநில அரசாக வரும்போதே குறைப்போம் சொன்ன அந்த வாக்குறுதியை இன்னும் சாத்தியப்படாத போது இப்ப மத்திய அரசுல நாங்க அங்கம் வகித்தால் இதையெல்லாம் குறைப்போம்னு கொடுத்திருக்காங்க. எரிபொருட்களோட விலைய அந்தந்த கன்சர்ன் தனியார் ஆர்கனைசேஷன்ஸே அப்பவே ரேட்டை பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அமைச்சர், நிதி அமைச்சரா இருந்த போது காங்கிரஸ் ஆட்சியில் இவர்கள் அங்கம் வகித்த போதுதான் அந்த ஒரு நடைமுறையே அமலுக்கு வந்தது. அதாவது தனியார் கன்சர்னே அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. வேற மத்திய அரசு அந்த வரியை மட்டும்தான் ஏத்தினாங்க, இறக்கினாங்க. அதன் மூலமா தான் நம்ம அந்த ரேட் பிளக்சுவேஷன் ஆச்சு, எரிபொருட்களுடைய விலைகள். சோ அப்ப மாநிலங்கள் தங்களுடைய வரியை குறைத்து கொண்டு எரிபொருளின் விலையை குறைப்போம் சொன்னதையே இன்னும் நடைமுறைப்படுத்தலே. இவங்க எப்படி மத்தியில இப்ப ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்றாங்க. சோ அது தப்பு சார். அடுத்தது பாத்தீங்கன்னா மாநிலத்துல சுயாட்சி.
கிட்டத்தட்ட 20 வருடம். எனக்கு ரொம்ப இது வந்து ஆச்சரியம் தகுந்த மாதிரி இருக்கு. எப்படின்னா 20 வருஷமா இவங்க மத்தியில் ஆளும் அரசோட பொறுப்புல அங்கம் வகிச்சிருக்காங்க. அப்பவே மாநிலத்துல சுயாட்சிங்கிறது இவங்களால நடைமுறைப்படுத்த முடியல. இவங்களுடன் இருக்கும் காங்கிரஸ் கூட்டணியிலேயே நடைமுறைப்படுத்த முடியல. அப்புறம் எப்படி சார் இப்ப நடைமுறைப்படுத்துவாங்க? மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கிட்டத்தட்ட இவங்க வந்து கட்சி ஆரம்பித்த தினத்திலிருந்து அதை சொல்லிட்டு வராங்க. நீதி கட்சி தொடங்கியதுல இருந்து அது அப்படியே வழி வழியா வருது. அத வந்து இவ்வளவு நாள் இவங்க அரசாங்கம் வகிக்கும் போதே பண்ண முடியாததை இப்ப எப்படி சார் பண்ண போறாங்க? ரெண்டாவது வந்து என்னென்ன வாக்குறுதிகள்லாம் இவங்க நிறைவேற்ற விட்டாங்கன்னு பாருங்களேன். மாநிலத்துல ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுறதுக்கு 10,000 தரேன்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றல. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க. அதையுமே இவங்க சரியா குறைக்கல. ஒண்ணுதான் குறைச்சாங்க, இன்னொன்னு வந்து இவங்களால குறைக்க முடியல. சோ அத வந்து இவங்க கரெக்டா பண்ணல. அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் நீட் விலக்கு, ஒவ்வொரு முறையும் நீட் விலக்கு வந்து நாங்க போடுற முதல் கையெழுத்தே நீட் விலக்குக்காக தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நீட்டை விலக்க முடியாது என்பது அவங்களுக்கும் நன்றாக தெரியும், நமக்கும் நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த நீட் விலக்கு மறுபடியும் அதாவது ஒரு பெற்றோர்கள், குழந்தைகள்னு இந்த சமுதாயமே அக்செப்ட் பண்ண அந்த நீட் விலக்க, நீட் அப்படிங்கிற அந்த ஒரு பரீட்சையை இவங்க விலக்குறோம் ஏன் சொல்றாங்கன்னு புரியல. ஆனா இங்க நிறைய பேருக்கு மறைக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், இந்த நீட்டை கொண்டு வந்ததே இவர்களுடைய அமைச்சர் தான். அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாராளுமன்றத்துல பேசினதே. சோ அது வந்து நிறைய பேருக்கு இங்க வந்து தெரிய மாட்டேங்குது. இவங்க ஆட்சியில இருக்கும்போது தான் அந்த நீட்டே வந்தது. அது ஒரு விஷயமாக பார்க்கிறேன் சார். சோ நீட்டுக்கு ஒரே ஒரு கையெழுத்து, முதல் கையெழுத்து ஏதாவது ரகசியம் தெரியுங்கிறாங்க. இப்பவும் அதே தான் அவங்க சொல்றாங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சே கிடையாது. என்னைக்கும் ஒரே பேச்சு தான். இப்பவும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் கையெழுத்து நீட்டு தான், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ நீட்டுக்கு சாத்தியம் இல்லாதது அதையும் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுவுமே ரொம்ப வியத்தக்க ஒரு விஷயமாக நான் பாக்குறேன் சார் இந்த இடத்துல. அடுத்தது இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று ரொம்ப குறிப்பிடத்தக்கதுன்னா, நான் இவங்க சொன்ன விஷயத்துல சொல்லாம செஞ்சாங்க ஒரு வாக்குறுதினா என்ன தெரியுமா? சொத்து வரியை ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட 300 மடங்குக்கு சொத்து வரியை ஏத்தி இருக்காங்க. அதுதான் இவங்க சொல்லாம செஞ்சது. அதுக்கு பிறகு பத்திரப்பதிவு, எங்க பத்திரப்பதிவு? அம்மாமா எதை தொட்டாலும் சார்ஜ், எதை தொட்டாலும் ஏற்றம். இன்னும் சொல்ல போனா சார், குறிச்சு வச்சுக்கோங்க, ஆஸ்பீஷியஸ் டேஸ்ல நீங்க போய் ஒரு பத்திரப்பதிவு பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜை ஏற்றி வச்சிருக்காங்க சார். சோ முன்னாடி எல்லாம் அந்த பிரிண்ட் அவுட்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்குலாம் சார்ஜஸ் எல்லாம் எதுவும் கிடையாது சார். இப்ப அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வாங்கணும்னாலே நம்ம அதுக்கு தனி சார்ஜஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியதா. சுபா உங்கள்கிட்ட நான் சில விஷயங்களை கேட்கறேன். இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு விவகாரத்துல ஒரு சரியான குழப்பம், அதை இஸ்யூ பண்றதுல. அப்புறம் 1,06,00,000 பேர், 66,00,000 பேர் தேவை இருந்தது, அதை டிஸ்டில் பண்ணாங்க. இப்படிலாம் இருக்கு. ரெண்டாவது, அவங்க இன்னைக்கு கொடுத்திருந்த நீட் விஷயத்தை நீங்க பேசிட்டீங்க. மூன்றாவது, 33% பெண்கள் இடஒதுக்கீடு. ஏற்கனவே பிஜேபி அரசு அதை 28ல் நடைமுறைப்படுத்துவதாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அது அல்லாமல் இந்த சுய உதவிக்குழுக்கு 10 லட்சம் ரூபாயை நாங்கள் கடன், வட்டியில்லா கடனாக கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி ஒரு பெண்ணாக நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய கொடுத்தாங்க. யாரு முதல் ஆட்சியில நிறைய கொடுக்கப்பட்டது. எப்படி சொல்லணும்னா, இங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த, சின்ன விஷயத்த கிளாரிஃபை பண்றேன் சார். இங்க எதுவுமே புதுசா இவங்களுடைய திட்டங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படல. முன்னர் ஆட்சியில் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு அந்த திட்டங்களுக்கு பதிலா தான் இது கொடுத்திருக்காங்க. ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டம். அந்த திட்டத்துல வந்து புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது எவ்வளவு ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெற்றாங்கன்னு தெரியும். இன்னைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் இருக்கானா மிகப்பெரிய கேள்விக்குறி. கிடையவே கிடையாது. சோ அந்த மாதிரி அம்மா ஸ்கூட்டி தந்தாங்க இல்ல, அம்மா கிளினிக் தந்தாங்க இல்ல. கொரோனா காலத்துல அம்மா உணவகம் எவ்வளவு பேருக்கு, எண்ணற்றோருக்கு வாழ்வாதாரமாக இருந்தது. நீங்க இன்னைக்கு எவ்வளவு உணவகத்தை மூடி இருக்கீங்க சார். இதுல ஒரு விஷயம் என்ன பாக்குறோம்னா, நூலகங்கள் கூட அதிகமா திறக்கிறது இல்ல சார். டாஸ்மார்க் மட்டும் அதிகமா இருக்கு சார். அதுதான் சார் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். வாக்குறுதி அதெல்லாம் தாண்டி நூலகங்களோ, கல்வி நிலையங்களோ, மக்களுக்கு உதவும் சின்ன சின்ன விஷயங்களை விட இதெல்லாம் அதிகமா இருக்கு. மத்திய அரசே தான் முத்ரா கடன் திட்டம்னு சொல்லிட்டு 50,000ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லா கடனே தராங்களே. இன்று வந்து மத்திய அரசினுடைய பயனாளிகள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை போன போது ஒவ்வொரு ஊரா பயனாளிகளை கூப்பிட்டு வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அந்த காணொலி எல்லாம் நமக்கு நிறைய கிடைக்குது சார். சோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் அப்படிங்கறத நான் ரொம்ப குறைவாக தான் பார்க்கிறேன் சார். சரி, முதல் கட்ட கருத்தை நிறைய பேசியிருக்கீங்க சுபா. நீங்க அப்படி இருங்க, பெண்களுக்கான விவகாரங்களை நம்ம பேசணும். சுப்பிரமணியம் சார், உங்கள்கிட்ட இருந்து போகலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு.
நிறைய பட்டியல் வச்சிருக்கீங்க. இந்த பேப்பர்ல கூட கலர்ஃபுல்லா வச்சிருக்கீங்க. கடந்த அதை எடுங்க, திமுகவினுடைய இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல். அதாவது இது வந்து இந்த அறிக்கை, அதாவது இல்லந்தோறும் ஸ்டாலினுடைய குரல் அப்படிங்கிறது இந்த அறிக்கையில 24 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை சிறப்பம்சங்களும் ஸ்டாலின் போட்டிருக்காரு ஒன்று. இப்போ இன்றைக்கு அவர்கள் அனுப்பியிருக்கிற 36 விதிமுறைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு 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 பொருளாதார நிபுணர். அதான் அதுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்றத கோடிட்டு காமிக்கிறதுக்காக தான் இதை எடுத்துன்னு வந்தேன், நோட்டீஸ் எடுத்துன்னு வந்தேன். சரி, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 2.5 ஆண்டுகளில் 8,67,000 கோடி ரூபாய்கள் முதலீடுகள் நாங்கள் ஈர்த்திருக்கோம் அப்படின்றாங்க. அதன் மூலமாக 74 லட்சம் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கிடைச்சிருக்கா? கிடைக்கும். அதான் 8 லட்சம் கோடி வரும். 8 லட்சம் கோடி வந்ததுக்கு அப்புறம் 74 லட்சம் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். 74 லட்சம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்க அதெல்லாம் சொல்லலை. 74 லட்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி நேரடியாகவும் மறைமுகமாக வச்சுப்போமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அவங்க கொடுத்த அந்த 36 வாக்குறுதி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 9.75 lakhs 9,75,000 கோடி ரூபாய்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு, சாதனைகளாக சொல்கிறாங்க அவங்க. அதில் 30 லட்சம் மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றாங்க. அதாவது இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த இந்த தகவல் அறிக்கையில் வந்து 74 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொடுக்குற, அதாவது 2 நாளுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண அந்த மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா சாதனைகள்னு போட்டு 30 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான முதலீடுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றாங்க. இது எது உண்மை? மக்களுக்கு இது தெரியும். அவங்களோடதுலேயே நீங்கள் வந்து அவங்க மேனிஃபெஸ்டோ கொடுத்ததில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்களா, 100% கொடுத்துட்டாங்களா, 60%, 50%, அதுக்கே போக வேண்டாம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, இப்போ இன்றைக்கி கொடுக்குற வாக்குறுதி நீங்கள் நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுலேயும் ஒரு பெரிய முரண் இருக்குது. 9.25 லட்சம் கோடிகள் வந்திருக்குன்றீங்க. ஆனால் வந்து முன்னாடி நிதிநிலை அறிக்கையில் சொல்லும் போது 8.25 லட்சம் சொல்கிறோம். 75 லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றோம். அதே இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறது. 30 லட்சம் பேர் அமௌண்டோட 50% 100% கீழே வந்து 75 எங்க இருக்கு, 30 எங்க இருக்கு, எது கரெக்ட்? சரி, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த அறிக்கை விடும்போது நாங்கள் மத்தியில் ஆட்சி செய்தால் அப்படின்னு விடணும். ஆமாம். இப்போ இது ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கு எம்எஸ்பியை சொல்கிறதுக்கோ மத்திய விவகாரத்தில் பேசுறதுக்கு ஒரு நாலேஜ் இல்லை. அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரோ அதுக்கு பொதுவான அஜெண்டா அடிப்படையில் ஒரு தேர்தல் வாக்குறுதிகளோ இல்லை. அப்போ இது என்ன போகிற போக்கில் அள்ளி வீசுற கதை கேட்குறேன். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எம்எஸ்பின்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஓகே, எம்எஸ்பின்னு சொன்னா 2021 அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆமாம். நெல்லுக்கு வந்து 2,500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு. ஆமாம். அப்புறம் நான் கரும்புக்கு வந்து 4,000 ரூபாய் ஒரு டன்னுக்கு. 4,000 ஒரு டன்னுக்கு. ஆமாம், கொடுப்பேன்னு சொல்லிட்டு 2021 வாக்குறுதி கொடுத்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் 3 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. இப்போது 3 வருஷம் தாண்டி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திருப்பி வந்து எம்எஸ்பியில் வந்து நாங்கள் 50% வந்து விவசாய பொருட்களுக்கு கொடுப்போம். கவனிச்சுக்கிடுங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்எஸ் சுவாமிநாதனுடைய அந்த இதில் உற்பத்தி செலவுக்கு மேலே 50%. கண்டிப்பாக உற்பத்தி செலவுக்கு மேலே 50%. அப்போ இது அதை கொடுக்கறதுக்கு திமுகவுக்கு என்ன அடிப்படையில் சொல்லியிருக்கு, திமுகவுக்கு என்ன ரைட் இருக்கு, திமுக எத்தனை மாநிலத்தில் ஆட்சி செய்யுது? அதாவது உரிமையே இல்லாமல் இவங்க உரிமைகளை மீட்போம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உரிமைகளை வந்து தாரை வார்த்து விட்டு உரிமைகளை மீட்போம்னு சொல்கிறது தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு தெரியும், கச்சை தீவை யார் தாரை வார்த்தார்கள்? முக்கியமாக பேசுவோம், யாரோட ஆட்சியில் இருந்தது? ஸோ அவங்க கச்சைத்தீவை தாரை வார்த்து விட்டு இந்த மேனிஃபெஸ்டோ என்ன சொல்கிறாங்கன்னா, கச்சைத்தீவை மீட்க வழிவகை செய்யப்படும். எப்படி பண்ணப்படும்? நீங்கள் தான் தாரை வார்த்து கொடுத்தீங்க. 1974 76 கேகர் சிங்குடைய அறிக்கையை படிக்கின்ற போது எந்த விதமான இது இல்லாமல் கையெழுத்து போட்டாங்க. இங்கே வந்து ஆட்சி செய்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுமே சொல்லலை. அன்றைக்கு இந்திரா அம்மையார் இருக்கின்ற போது கருணாநிதிக்கு மேலே பல கமிஷன்கள் இருந்ததாக வாயை பூத்திக்கிட்டு இருந்தாரு, ஒன்றுமே கேட்கல. அதுதான் உண்மை. ஸோ கச்சைத்தீவை தாரை வார்த்து விட்டு இப்போ நாங்கள் மீட்க போகிறோம், நான் சொன்னது தான். ஸோ உரிமைகளை தாரை வார்த்து விட்டு உரிமைகளை மீட்க போகிறோன்னா மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? எப்படி நீங்க மீட்பீங்கன்னு கேட்கணும். எப்படி கேட்கணும்? அதான். ஸோ இது உண்மையா? இப்போ வந்து நீங்க சொல்றது வந்து இந்த வாக்குறுதிகளை வந்து நீங்க ஏற்கனவே சொன்னீங்க 100% வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னீங்க. 100% நிறைவேற்றி விட்டால் அதில் உள்ள வாக்குறுதிகள் எப்படி இங்கே திருப்பி வர முடியும்? சரி, இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ கச்சத்தீவு சொல்லிட்டீங்களா? ஆமாம். இதில் இந்த 2427 கூட மண்ணை அள்ளி கடலுக்குள்ளே எவனாவது போட்ட கதை நடந்துச்சு ஒன்று.
அது ராமர் போய் இந்து மத நம்பிக்கைன்னு சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டு அது விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து முக்கியமாக மத்திய அரசுடைய பணி. இது நம்பிக்கை சார்ந்த செய்தி. அது மண் திட்டா ராமர் பாலமாங்கிற தேவையில்லை விவகாரம். இப்போ கேள்வி அம்மையார் சசிகலா என்ன சொல்றாங்க, ஏப்பா 2427 கோடியை பம்புல போட்டு டிஆர் பாலுடைய தலைமையில் கடல்ல போட்ட பெருங்காயமா நாசமா போச்சு. எப்போ என்னைக்கு 15 20 18 ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ மறுபடி சேது சமுத்திர திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தூக்கி பிடித்து அதற்கு 2427 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டம் கடலில் கரைத்த பெருங்காயம் போல ஆனது. அதுக்கப்புறம் திமுக வைத்த காங்கிரஸ் தலைமையில தான் இந்த வேலை நடந்துச்சு. கைவிட்ட போது மறுபடியும் திமுக தற்போது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்றது வேடிக்கையா இருக்குங்கிறாங்க அம்மா. இல்லை வேடிக்கைலாம் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த கண்டனத்துக்குரியது. கண்டிப்பாக எல்லாம், அதாவது நம்ம எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கலாம். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் தான் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகமோ அவர்களை சார்ந்த நிறுவனங்களோ வந்து வளர்ச்சி பெறுவது. அதாவது நீங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பெறுகிறதோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குடும்பங்கள், அவர்களை சார்ந்த நிறுவனங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு இது வந்து ஒரு வழிவகை செய்யும். அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. சரி, நீங்கள் நம்ம வந்து எதிர்க்கட்சியாக கண்டனம் தெரிவிக்கலாம். ஆனால் கண்டனமாக தெரிவிக்கிறது வந்து வெறும் வார்த்தையாக இல்லாமல் வாக்குகளாக 2024 மாறணும். 2026 மாறினாதான் தக்க பதிலடி கொடுக்கப்படும். அதுதான் முக்கியம். வெற்றிவேல் சீனிவாசன், நீங்கள் ஒரு வங்கித்துறை சார்ந்த ஆளுமை, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் CA. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இதில் அரசியல் சார்புடைய பல்வேறு நிலைகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்டது. அது எல்லாமே சென்ட்ரல் பேஸ்டு, அதாவது மத்திய அமைச்சரவை சார்ந்து இருக்கிறது. ரயில்வேயே சொல்லியிருக்கிறாங்க, வட்டியில்லா கடனை அவங்க சொல்கிறாங்க, சேது சமுத்திர திட்டத்தை சொல்கிறாங்க, அப்புறமா மகாத்மா காந்தி ஊராட்சி உள்ளாட்சி அந்த இதுகள் நிறைய விஷயத்த சொல்ல போகிறாங்க. ஆனால் இது எந்த அடிப்படையில் இப்போ மக்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ நான் அரசியல் தனமாக கேட்க முடியாமல் என்னால் முடியாது. ஒரு வாக்குறுதியை கொடுக்கும்போது சரி, இப்போ நான் ஒரு நெறியாளர் பார்த்துக்கிறேன், சுப்பிரமணியம் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிறீங்க, சாமானியர்களுக்கு அது கொஞ்சம் அறியப்படுவது கொஞ்சம் கஷ்டம் தான். திமுககாரன் சொல்லிட்டாங்க, வந்தால் கேஸ் வந்து 500 ரூபா மிச்சமாயிரும். அப்படி எப்படி மிச்சப்படுத்துவீங்க? ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? இல்லை. பெட்ரோல் டீசல் என்னாச்சு? இல்லை. 1000 ரூபாய் என்னாச்சு? தங்கத்துக்கு இதெல்லாம் பல பிரச்சனை இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க புது ஊடக ஆர்வலர்? இதில் 2 கூறுகள் உண்டு. ஒரு தேர்தல் அறிக்கை வரபோது இமோட்டிவ் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, உணர்ச்சி தூண்டி சார்ந்ததாக இருக்கக்கூடியது. நீட் அதுக்கு கீழே வருது. ஃபைனான்ஸு சார்ந்தது ஒன்று வருது. இப்போ அதில் எடுத்துருக்கக்கூடியதில் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலமாகத்தான் இவங்களால் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கெல்லாம், சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியும். பட் எல்லா பேங்க்கினுடைய வட்டியோட கோஆப்ரேட்டிவ் பேங்க் வட்டி அதிகம். அதனால தான் நிறைய பேர் கொண்டு போய் அங்கே பணத்தை போடுவாங்க. ஒரு 0.5% அவங்க கூட கொடுப்பாங்க. 0.5%. ஆமாம், அதை பணத்தை நாம் வட்டி இல்லாத கடனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்க மக்களினுடைய நம்பிக்கை இந்த வங்கியின் மீது குறையும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆமாம், அங்கேருந்து பணத்தை எடுத்துருவாங்க. ஏன்னா நம்மக்கிட்டேருந்து நமக்கு வட்டி கொடுக்கணும். இந்த வட்டியை வந்து வட்டி இல்லாத கடனாக கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய பணம் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு எண்ணம் ஒரு சராசரி மனிதனுக்கு வரும்ல. அது கிராமப்புறங்கள்லேயே அது அவங்களுக்கு தெரியும் எந்த வட்டியை. 3.8 கொடுத்தாலே. ஆமாம், ஆதலால் அந்த ஒன்று வந்து இன்னும் விளக்கலை. அரசாங்கம் நேரடியாக அந்த கடனை கொடுத்து ரெக்கவர் பண்ண போகிறதான்றத அவங்க அந்த இடத்துல விளக்கம் சொல்லலை. நீட்டை பொறுத்த வரைக்கும் எமோட்டிவ் இஷ்யூஸில் பார்க்குறதுல என்னுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அக்கௌண்டன்சி இதிலெல்லாம் பள்ளி மாணவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் வராங்க. அது தவிர MBAவுக்கும் அவங்க கேட்டுங்கிறது எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காங்க. அதனால் காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, காமன் அட்மிஷன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூட மாணவர்கள் ஒரு அவேர்னஸோடு வந்திருக்கிற பொழுது அதில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த ஒன்றை மட்டும், நீட் என்கின்ற ஒன்றை மட்டும் எமோட்டிவாக வைத்து அதில் போடப்பட்டிருக்கிற வார்த்தை தமிழகத்திற்கு மட்டும் விலக்கு என்றும், தமிழகத்திற்கு மட்டும் விலக்குன்னு கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு விலக்கை கொடுப்பதை வாங்குவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மற்ற மாநிலங்கள் இந்த இடத்துக்கு அவங்க பின்னாடி வரலை. அதனால் சொல்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் அட்மிஷன் டெஸ்ட்டுக்குள்ளே அந்த மென்டாலிட்டிக்குள்ளே போயிட்டதுனால பெரிய சப்போர்ட் இல்லாதனால் ஒரு மாநிலத்திற்கு மாத்திரம் கிடைக்காது. அம்மா அவர்கள் இருந்த பொழுது இதை வாங்கியதே 1 வருடத்துக்கு தான் எக்ஸம்ஷன் வாங்க முடிஞ்சது. கோர்ட் அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் தான் இதை மாற்ற முடியாத ஒரு சூழலாக இருக்குது. இந்த 1 வருடம் மாத்திரம் எங்களுக்கு தயார் பண்ணிக்கிறதுக்கு கொடுங்கன்னு சொன்னதுனால அதில் ஒரு எமோட்டிவ் இஷ்யூ, ஒரு ஃபைனான்ஸ் இஷ்யூ எடுத்தோம். இப்போ பெட்ரோலினுடைய விலையை குறைக்கணும்னா அதில் யாரும் கவனிக்காத ஒன்று இருக்குது. 2024, 2026 2 வருடங்களிலும் நாம் கொடுக்க வேண்டிய பழைய பெட்ரோ பாண்டு கடன் இன்னும் இருக்குது. தமிழ்நாடு அரசு, இந்த மத்திய அரசே அந்த கடனை கொடுக்கணும். அது எப்போ வந்தது?
2004லேருந்து 14 வரைக்கும் கொடுக்கப்பட்ட பெட்ரோல் பாண்டு. அப்போ வாங்கின கடன் விலையை வந்து ஒரு இடத்துல நிர்ணயம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக, ஸ்டெபிலைஸ்டாக வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்கிக்கன்னு சொன்னதுனால அந்த நிறுவனங்கள்லாம் கடன் வாங்கிது. அந்த கடனையே இப்போ தான் நம்ம அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கடனை பெட்ரோல்லேருந்து வந்த பணத்துலேருந்து தான் அடைக்கிறோம். ஆதலால் அந்த இடத்துல திரும்ப பாண்டுக்கு அவங்க போகிற மாதிரி தள்ளிடும் இந்த ஒரு ஃபினான்ஸ் மேட்டர். அப்புறம் லீடிங் கொஸ்டின்னு அட்வொகேட்டுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்பாங்க, சாட்சி கிட்டக்க. சாட்சி அதற்கு பதில் சொன்னார்னா அந்த பதிலை வைத்துக்கொண்டு வேறு ஒரு இடத்துக்கு அந்த சாட்சியை இழுப்பாங்க. அப்போ எதிர் வக்கீல் நீங்கள் லீடிங் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணுற ரைட் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் லீடிங் கொஸ்டினை கேட்காதீங்க, ஏன்னா சாட்சிக்கு அதுக்கு பதில் சொல்கிறோம், நம்ம மாட்டிக்க போகிறோங்கிறது தெரியாமல் இருக்குங்கிறதுனால உண்டு. ஆதலால் இந்த லீடிங் என்ன அப்படின்னா, 1000 ரூபாய் எல்லாருக்கும் இந்தியா முழுவதும் அப்படின்னா இங்கே முழுசாக கொடுக்கலையேன்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழுந்துடும். அதான் இங்கே அதுதான் அதில் இருக்கக்கூடிய அது வந்து இந்த ப்ராமிஸ் ஒரு எதிர்ப்பை கிளப்புவதற்கு உண்டானதாக இருக்கும். இங்கேயே அதை பண்ணலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. இப்போ சீனிவாசன் சார்ட்ட ஒரு கேள்வி, இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மின்சாரத்தினுடைய கணக்கீடு இருக்குது பாருங்கள், அது 2 மாதத்துக்கு ஒருக்க எடுக்கிறத விட 1 மாதமாக எடுக்கும்போது அதில் பல நன்மைகள் கிடைக்குது. இது ஒரு சாதாரண விஷயம், அரசுக்கு இது சில கோடிகள் செலவாகலாம். இப்போ இந்த விவகாரங்களே நீங்கள் வந்து செயல்படுத்தலை 36 மாதங்களாக. ஒரு சின்ன அதை மட்டும் நான் பேசுகிறேன். சொத்து வரி அதிகரித்து மற்ற பால் அதெல்லாம் தனி விவகாரம். இப்போ பத்திரப்பதிவில் விஷயம் நிறைய எல்லாமே டேக்ஸ் கூட்டியிருக்காங்க, கைட்லைன்ஸ் வேல்யூ கூடியிருக்கு, எல்லாமே கூட்டிட்டு அப்போ பத்திரப்பதிவெல்லாம் கூடும். இப்போ இந்த விவகாரங்களை எல்லாம் மக்களுக்கு அடிப்படை ஒரு 100 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க 200 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிற சிக்கல் இருக்கும். இது என்ன இது? அப்போ அதெல்லாம் நிறைவேற்றாமல் ஒரு தேசிய அளவிலான வாக்குறுதி என்ன? இல்லை, இதில் ஒரே ஒரு இது டெக்னிக்கல் பொலிட்டிக்கலாக இருந்தால் கூட, நான் நார்மலாக பொலிட்டிக்கலாக பேசுறது இல்லை, சுப்பிரமணியம் அதில் முழுக்க ஃபுல் ஸ்விங் அடிச்சுட்டு இருப்பார். இந்த இலவசங்கள்னு கொடுக்கக்கூடியதில் கிரேட்ஸ் இருக்கணும். ஃப்ரீபீஸ், அதாவது ஆமாம், ஃப்ரீபீஸில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், நடுத்தர மக்கள், வசதியானவர்கள் என்ற 3 கிரேட் இருக்கணும். இன்கம் டேக்ஸ் மாதிரி தான் அதுவும் இருக்கணும். இது 100 யூனிட்டுங்கிறது ஒரு குடும்பத்திற்கு போதுமா? 101 யூனிட் வந்த உடனே 1 யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறோம் கூடுதலானாக்க அது சரியாக இருக்கும். அது பிபிஎல் ரேஞ்ச் இருக்கணும். ஆமாம், பிலோ பாவர்ட்டி லெவலுங்கிறத வச்சு பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீ பீஸுக்கு மக்கள் போக போக அரசுக்கு கடனாகி டான்ஜெட் கோவனுடைய லாஸ் வந்த மாதிரி தான் வரும். அதனால் அது ஒரு ஹெல்த்தியான மேட்டர் கிடையாது. அதனால் அதுலேருந்து நம்ம நகர்ந்து வரணும். இப்போ இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எனக்கு இப்போ இந்த 1000 ரூபாய்க்கே சொல்கிறேன், எந்த இடத்துல அவங்களுக்கு லீடிங்காக வரும்னா, ஒரு வருடத்திற்கு 3 முறை 2000 ரூபாய் என்று சொல்லப்பட்ட தொகை கடந்த 5 வருடங்களில் கொடுக்கப்பட்டு விட்டது. மத்திய அரசினால் கொடுக்கப்பட்டு விட்டது விவசாயிகளுக்கு. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா விவசாயிகளை ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம். அங்கே அவங்களுக்கு பல்வேறு விதமான தொகைகளை கொடுப்பதை விட அவர்களுக்கு நேரடியாக ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கணும்னு பண்ணியிருக்கிறாங்க. அந்த லீடிங் இதில் கூட நம்ம போய் ஒரு தேர்தல் அறிக்கை மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா அது உடனே இந்த கேள்விக்கு வந்துடும், இங்கே நீங்கள் முழுக்க கொடுக்கலையே, பாதி பேருக்கு தானே கொடுத்துருக்கீங்க. இப்போ சிக்கல் வரும்ல. ஆமாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்கள் மறுபடியும் டபுளாக கேட்பாங்க. இப்போ சுப்பிரமணியம் மாதிரி ஆட்கள் காத்திருக்கிறாங்க. என்ன கேட்பாங்க? ஐயா, சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி இது, இப்போது நாளைக்கு எலெக்ஷன் முடிச்ச போகிறோம் ஜூன் மாதம் கேட்பார் டிவியில் உட்காந்து, அப்போ பார்லிமெண்ட் கொடுத்த வாக்குறுதி என்ன? இந்த ஒரு 1000 தனியாகிடும், அந்த ஒரு 1000 தனியாகிடும் கேட்பாங்களா உங்களுக்கு? இப்போது மக்கள் வந்து மடைமாற்றம் பண்ணியா சார்? எல்லாரும் ஏமாளி அல்ல, எல்லோருக்கும் விவரம் தெரியல. இல்லை, இதில் 100% நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன்னு சொன்னதுனால அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டீங்களா, 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. இப்போ புதுசாக அந்த 100 ரூபாய் வரதுனால மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அது வேறு, அது கொடுத்தாச்சு, அப்போ எனக்கு இந்த 100 ரூபாய் தனியாக கொடு, இல்லை அது கொடுக்கலன்னா அதையும் சேர்த்து இந்த 100 + 100 200 கொடு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்போ பெட்ரோல் விலையில் இருக்கக்கூடிய இதை ஒன்று சொல்லிடுறேன். பெட்ரோல் விலையில் இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தொகையை குறைக்கணும்னா அது ஜிஎஸ்டிக்குள்ளே போயே ஆகணும். ஆமாம், போனால் தான் விலை குறையும். இல்லைன்னா மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் தொடர்ந்து செய்ய முடியும். எந்த மத்திய அரசு வந்தாலும் செய்ய முடியாது. நான் வங்கியில் வேலை பண்ணுற பொழுது ஸ்டேட் பேங்க் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்ன பொழுது அந்த எண்ணமே சரியல்லன்னு. ஆனால் இப்போ ஆயிருக்கு. காரணம், மத்தியில் வரக்கூடிய அரசுக்கு நிறைய கம்பல்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எந்த ஒரு அரசு வந்தாலுமே அவர்களுக்கு ஃபினான்ஷியல் கம்பல்ஷன்ஸ் இருக்கும். நான் மத்திய அரசு போய் கடன் வாங்கலாம், மத்திய அரசு யார்கிட்ட போய் கடன் வாங்கும்? ஒரு லிமிட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்களா? வேர்ல்டு பேங்காக இருந்தாலே கொடுக்க மாட்டாங்க. நிறைய கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இலங்கையில் கிரைஸ் வரும்போது நாம் வந்து $2 பில்லியன் கொடுத்தோம், இன்னும் நாங்கள் வசூல் பண்ணலை. இலங்கையில் வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூ,
அப்போ வந்து மத்திய அரசு அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அடுத்தாப்புல இந்த சிலிண்டரை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, 500 ரூபா தர்றேன். அதனால தான் சொல்கிறேன் ஜிஎஸ்டிக்குள்ளே அது போய்டுன்றேன். பெட்ரோல் ஐட்டங்கள் எல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே போனால் ஒழிய இந்த விலை குறைப்பை செய்ய முடியாது. அப்ப மற்ற மாநிலங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளாது. ஜிஎஸ்டிக்குள்ளனா 28% மேக்ஸிமைஸ் பண்ணணும். இல்லை 28 இல்லை 18 கூட வைக்கிறோன்னே வச்சுக்கோங்க. அங்கே போனால் தான் விலையை குறைக்க முடியும். மற்றபடி விலையை குறைக்கணும்னா பாண்டு கொண்டு வரணும். பாண்டு கொண்டு வந்தால் பழங்கதை தான். இன்னும் ஆட்சி போய் 10 வருடம் கழிச்சு இன்னமும் பாண்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால நம்ம கவனிக்கணும். டோல்கேட் விவகாரம் இருக்கு, நம்ம பேசுவோம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்லுங்க, நீங்க என்ன பார்க்குறீங்க? திமுகவுடைய இந்த 2 வாக்குறுதி இருக்க, ஏற்கனவே 21, இப்போ 24. சரி, இல்லை மிக முக்கியமான ஒரு அம்சம் நான் பார்த்தேன். பொதுவாக நான் தேர்தல் அறிக்கைக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் தருவதில்லை, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா பல சமயத்தில் அது வெறும் அரசியல் அறிவிக்கையாக தான் நான் பார்க்குறேன், அதுக்கு மேலே பார்க்குறதில்ல. ஆனால் இல்லை, எனக்கு மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு சில அறிவிப்புகள் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எல்லாருக்கும் வழங்கும் சொல்லுவோம் இல்லையா. இப்போதைக்கு நம்ம ஐயா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அது இன்னும் பாதி பேருக்கு தரவே இல்லை. ஆனாலும் கூட ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1,20,000 ரூபா செலவாகுது வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இது மாதிரி ஏறத்தாழ 20 மடங்கு அதிகமாக தேவைப்படும் இந்தியா முழுக்க பண்ணணும்னா. அப்போ ஏறத்தாழ எந்த ஒரே ஒரு ஸ்கீமுக்கு மட்டுமே 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு தேவைப்படும், இதுக்கு மட்டுமே. அதே மாதிரி பெட்ரோலை பற்றி பேசுனாங்க ஐயா. பெட்ரோல் பொருட்கள் குறைப்பதனால ஏறத்தாழ 3 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு வரும். 5 லட்சம் கோடி ரூபாய் ஆச்சு இதுவே. இன்னும் கல்வி கடன் நீக்கப் போகிறோம், வேளாண் கலையை நீக்கப் போகிறோம், குறைந்தபட்ச ஆதரவு விலை இந்த அளவுக்கு ஏற்றப் போகிறோம், அப்புறம் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக வேலை மாற்றப் போகிறோம். இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ தெரியுங்களா வருது? அதனுடைய நிதிச்சுமை கூடுதலாக ஏறதா 10 லட்சம் கோடி ரூபாய் வருது ஒவ்வொரு ஆண்டுக்கும். இதெல்லாம் எடுத்து சொன்னாங்களான்னு புரியல. 10 லட்சம் கோடி எதுக்கு ஒரு ஆண்டு? இதெல்லாம் ஒரு ஆண்டுக்கு ஏற்கனவே இப்போ ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வருது. சுப்பிரமணியன் பேசிட்டு இருந்தோம், 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வருது. 69 கடன் வாங்கி 49,000 50,000 கோடி கட்டியிருக்காங்க. ஆமாம், இது பாருங்க. இது இல்லாமல் நிதி கமிஷன்கிட்ட சொல்லி நாங்கள் வந்து அந்த மேல் வரியிலேருந்து 50% மானியத்துக்கு தருவோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சேர்த்தா ஏறத்தாழ 10 லட்சம் குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், தந்திருக்க அந்த வாக்குறுதிப்படி குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதல் நிதிச்சுமை வருகிறது. சரி, இது எப்படி பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. அதான் இது எல்லாத்துக்குமே எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். நம்ம பட்ஜெட் எவ்வளோ இருக்குது? 10 லட்சம் கோடி நிதிச்சுமை எப்படி பண்ணுவீங்க? அதுதான் 10 லட்சம் கோடியாச்சா ஒன்று. அப்புறம் கேளுங்க, இரண்டாவது மீண்டும் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் 10 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வராங்க வச்சுங்களேன். நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள், ஏதேனும் ஒரு இடத்துல எங்கேயாவது அரசின் நிதி வருவாயை கூட்டுவதற்கான ஏதேனும் ஒரு ஆலோசனை இருக்கா பாருங்கள், எங்கேயாவது பாருங்கள். என்னங்க ஒரு ஒரு பொறுப்பான ஒரு இடத்துக்கு நாம் வர்றோம் அப்படின்னா நம்ம இரண்டையும் பார்க்கணும்ல. இது மாதிரி இந்த வழிகளெல்லாம் நம்மளுடைய நிதி ஆதாரத்தை நாம் பெருக்குவதாக இருக்கிறோம் அப்படி சொல்லணும்ல. எங்கேயுமே சொல்லப்படலை எனக்கு தெரிஞ்ச வரையில். சரிங்களா? அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படிங்க நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான எந்த ஒரு வழியுமே இல்லாமல் நிதி செலவுகள் மட்டும் நீங்கள் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்க முடியும் என்று சொன்னால் எங்கே முடியும் சொல்லுங்கள்? அது எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்கள் நீங்கள்? சரிங்களா? ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இதில் சிலது கொள்கை சார்ந்த அறிவிப்புகள்லாம் இருக்குது, அது அவங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, நான் ஏற்றுப்பேன். கொள்கை சார்ந்த விஷயம், மாநிலத்துக்கு அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுப்பேன். ஆனால் கடந்த சுமார் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகளாக மத்தியிலே கூட ஏறத்தாழ மிகுந்த செல்வாக்கு மிக்க நபர்களாக இருந்தார்கள். சரிங்களா? அந்த கட்சி பேர் சொல்ல விரும்பல, உங்களே தெரியும் எந்த கட்சின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு அரசியலமைப்பில் என்ன ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடிந்தது? ஒரு காலத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா, இங்கே வந்து அந்த சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பாகம் சொல்லி இந்த பாகத்திலிருந்து தான் இந்தியாவின் பிரதமர் நிர்ணயிக்கப்படுகிறார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி இங்கே தான் அவர் வந்து பிரதமர் கொண்டு வராங்கன்னு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு வலிமை பொருந்த ஒரு சக்தியாக இருந்த போதே எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லையே. இப்போது கச்சத்தீவுக்கு பற்றி நீங்கள் பேசுனீங்க. இப்போது கச்சத்தீவுக்காக ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன ஆச்சுன்னா, எகிப்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் செங்கடலில் ஒரு தீவு இருக்குது. ஆமாம், சரிங்களா? அந்த செங்கடல் தீவில் நீண்ட நாட்களாக எகிப்தினுடைய இராணுவம் அங்கே முகாமிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் 2 ஆண்டுகள் முன்பு இப்போதைக்கு கூட சவுதி அரேபியாவுடைய இளவரசர் அங்கே பண்ணார். இன்சல்மான் போகும்போது இந்த தீவை உங்களுக்கே நான் தந்து விடுகிறேன்னு சொல்லி கொடுத்துறாங்க. எகிப்து சவுதி அரேபியா கொடுத்தது. இது போட்டு ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு, ஒரு மிக முக்கியமான நாளில் என்னோட கட்டுரை வந்திருக்கு, மிகப்பெரிய கட்டுரை. அப்போது அது என்ன ஆச்சுன்னா, அவங்க உடனே அங்கெல்லாம் அனலைஸ் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க எகிப்தில். உடனடியாக இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. அப்படி இங்கே தரவே முடியாது. இப்போதைக்கு அது எகிப்து நாட்டுக்கு உட்பட்ட ஒரு பகுதி. அதை நாடாளுமன்றத்தின் தகுந்த ஒப்புதல் இல்லாமல், அதன் அங்கீகாரம் இல்லாமல் நீங்களாக அப்படி எடுத்து தந்துவிட முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ரத்து பண்ணாங்க. எவ்வளோ புரிஞ்சுங்களா? இப்போ கச்சத்தீவில் நடந்து பாருங்கள்.
இதற்கு நாடாளுமன்ற ஒப்புதல் இருந்திருக்கிறதானா இதுவரை இல்லை. இட் ஹஸ் நாட் பின் ரatified by the parliament. அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போது இது குறித்து குறைந்தபட்சம் இந்த அளவுக்காக யாராவது பேசியிருக்காங்களான்னா இல்லை. இது குறித்து சாதாரணமாக இதில் மிக முக்கியமான நாளிதழில் மிகப்பெரிய கட்டுரை, கச்சத்தீவுக்கு வழிகாட்டுமா செங்கடல் அப்படின்னு பண்ணோம். அப்போது இது குறித்து என்ன ஒரு எதிர்வினை ஆற்றப்பட்டதுன்னா ஒன்றுமே இல்லை. உடனே கேள்வியாக ஏற்படுத்தலாம் இல்லையா? இல்லை. சரி, அடுத்து நீங்கள் பாருங்கள். இப்போது கல்வி மாற்றப்படுகிறது. 42வது அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து மாற்றுறாங்க. மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்படுகிறது. சரிங்களா? அப்புறம் 42வது சட்ட திருத்தத்தை மாற்றி 44வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது 1977. அப்போது இவர்கள் ஆதரிக்கிற ஒரு அரசாங்கம் தான் இருக்கிறது. எல்லாத்தையும் மாற்றினாங்க. ஏன் இதை மாற்றலை? அப்போது 44 சட்ட திருத்தம் சொல்லுகிற போது அந்த சட்டத்திருத்தம் வருகிற போதே கேட்டுக்கலாம்ல, நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க, இதையும் எடுத்துருங்க, திரும்பி கொண்டு வரலாம் சொன்னாங்க. அதில் அந்த கேவல் சிங்கோட இதில் பெரிய கேலிக்கூத்து அரசியல் ஒன்று நடந்துச்சு. 1976 இந்த ஸ்டேட்மெண்ட் ஹேட் பின் டன், எல்லாம் செய்யப்பட்டு முடித்தது. இன் பிட்வீன் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஆனால் தமிழ்நாடு மாநில அரசு மௌனியாகவே இருந்துச்சு கடைசி வரைக்கும். திமுக அரசினுடைய தலையீடுகளோ அல்லது ஒரு டிசெட்டிவ் ப்ராசஸ் வைக்கல சார். அது ஏங்கிறத எனக்கு புரியல. ஆமாம், அறிக்கை கூட விட பண்ணல. இப்போ காங்கிரஸ் என்ன செஞ்சோ அந்த அஃபிடாவிட் போட்டு பிஜேபி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கொடுத்தது சரிதான்ட்டாங்க பிஜேபியும். அது அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தன்மை தான் உண்டு. ஆனால் மாநில உரிமைகளுக்காக ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை தூக்கி பிடிக்கக்கூடிய திமுக அரசு 76 கேவல் சிங்கில் கையாளக்கூடிய இந்த கச்சத்தீவு நடவடிக்கை பெரிய அளவில் இருக்கு. நான் படித்தேன், அதில் என்ன விதமான ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை. ஆனால் இது தொடர்பாக உண்மையிலே நான் பாராட்டணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கும் போது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு கொண்டு போனாங்க. கண்டிப்பாக அவங்க மட்டும்தான் கொண்டு போவாங்க எல்லாமே. ஆமாம், கொண்டு போனாங்க. இதுவும் இருக்குது. சரிங்களா? அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கடன்களை ரத்து செய்வோம் அப்படிங்கிறது, புதிய நிதி ஆதாரங்களுக்கான வாய்ப்புகள் இது பற்றியும் பேசாமல் இருப்பது, மாநில சுயாட்சி அதிகாரங்கள் பற்றி சொல்கிற போது இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பற்றி குறிப்பிடாமல் இருப்பது, மௌனம் காப்பது, இதெல்லாம் வச்சு பார்க்குற போது என்ன பெரிய அளவு ஈர்க்கவில்லை. பேசுவோம். ரொம்ப முக்கியமாக சில விஷயம் அந்த எஜிப்டில் உள்ள இந்த இது கொடுத்தெல்லாம் பேசுனீங்க. கச்சத்தீவு விவகாரம் இன்னும் பல பேருடைய மனசில் ரொம்ப ஆழமான காயமாகத்தான் இருக்குது. நம்முடைய எல்லைகள் இப்போ இன்றைக்கி ஒன்றை சொல்லிட்டு இடைவெளிக்கு போகிறேன். இன்றைக்கி சீனா அதில் நாளைக்கு ஒரு 5 வருஷத்தில் தனது படைகளை முகாமிடும். அது எவ்வளோ பெரிய ஆபத்து. நாம் குலசேகரப்பட்டினத்தில் பிரதமர் அவர்கள் இஸ்ரோவில் துவங்கி வச்சிருக்காரு. இன்றைக்கி அவங்க கச்சத்தீவில் வந்துட்டு அவ்வளோத்தையும் நோட் பண்ணிடுவாங்க. மகேந்திரகிரி, இஸ்ரோ எல்லாம் கம்ப்ளீட்டாக. இப்போ இந்த தவறுகளுக்கு யார் காரணம் என்பது மக்களுக்கு முன்னாலே விட்டுரும். சுபா, இப்போ நம்ம ஆளுமைகளோடு தமிழக அரசினுடைய இந்த வாக்குறுதியில் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். சரி, இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை நோக்கி சந்திக்க போகிறார்கள். இன்றைக்கு நான் அமர்ந்திருக்கிற நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கேண்டிடேட்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அந்த பரப்புரைகள் கேம்பெயின் ஆரம்பிக்க போகுது. வில் ஸ்டார்ட் ஷார்ட்லி, இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளில். இப்போது வரக்கூடிய கருத்து கணிப்புகளை எல்லாம் நாம் பேசுவதற்கு முன்பு மக்களுக்குள்ளே மன ஓட்டங்கள் எப்படி இருக்க போகிறது, வெற்றி யார் பெறலாம், தோல்வியுடலாம், அந்த விவகாரத்தில் நான் பேசவில்லை. அப்படிப்பட்டால் மக்களுக்குள்ளே என்ன விதமான மனநிலை ஏற்படும்? இந்த அரசினுடைய பல்வேறு போக்குகளை சுபா சொல்லுங்க. சார், பொதுவாகவே இந்த அரசினுடைய போக்குகளை பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரிதான் மக்கள் எல்லோருமே இப்ப ரொம்ப டிஜிட்டல் உலகத்துல வாழறாங்க. நீங்க ஒன்று சொன்னவுடன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திலேயோ இல்ல மனநிலையிலயோ மக்கள் கிடையாது. அதை ஓபன் அப் பண்ணி அதை சர்ச் அவுட் பண்ணி பாக்குறாங்க, வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இங்க எப்போதுமே ஆட்சியாளர்கள் சொல்வதை ஏன் என்று கேட்க எதிர்கட்சிகள், ஆக்டிவான எதிர்கட்சிகள் இருந்தாங்க. ஆனா இப்போ அது இல்லாமல் இருந்தாலும் கூட தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி, அதிலும் குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை ரொம்ப புள்ளி விவரத்தோட பேசுறாரு, டேட்டாவை எடுத்து தராரு, மக்கள் கிட்ட உண்மையை சொல்றாரு, படிச்சவரா இருக்காரு. அவர் ரொம்ப கிளீனா இதுதான்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மக்களோட மக்களா இருக்கிறனால மக்களுமே அவர் நோக்கி தங்களுடைய பார்வையை திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நீங்க சொல்லதெல்லாமே நாங்க நம்பிட்டு இருந்த காலம்லாம் மலையேறி போக ஆரம்பிச்சாச்சு. இப்போ மிகப்பெரிய ஆளுமையான புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத போது இங்க ஏன் ஆக்டிவா எதிர்கட்சியாக பாஜக செயல்படுவதாக நான் பார்க்கிறேன் சார். நம்பர் 1. இதுல குறிப்பா ஒரு விஷயம், இந்த வாக்குறுதியில என்ன ரொம்ப விசித்திரமா ஒரு மாதிரி ஷாக்கான இடம்னு கூட சொல்லலாம். பல்கலைக்கழகங்களில் ஆளுநர்களால் நியமிக்கப்படும் துணைவேந்தர்கள் அவங்களுடைய பதவி. பொதுவாகவே இங்க கல்வி அப்படிங்கிற இடத்துல துணைவேந்தர்கள் நியமனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு துணைவேந்தர் நியமனம் மட்டும்தான் சார் ஆளுநர் கையில இருக்கு.
அதுக்குதான் வந்து இங்க எல்லாத்துக்குமே வேந்தர் துணைவேந்தர் எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட் வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க. சோ அந்த இடம் மட்டும்தான் ஆளுநர் கையில இருக்கு. அதை மட்டும்தான் ஆளுநர் வந்து சுவாதீனமா தன்னுடைய விருப்ப பெயரில் யாரு கரெக்டான கேண்டிடேட்டா அவங்களை சூஸ் பண்ணலாம். சோ அதற்குமே அதை வந்து ரத்து செய்யப்படும்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா போயிடும் நாளைக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல. அதே மாதிரி நகைக்கடன் ரத்துன்னு ஒண்ணு சொன்னாங்க மாநிலத்துல ஆட்சிக்கு வரும்போது. அது மாதிரிதான் இப்ப வர கல்வி கடன் ரத்தை நான் பாக்குறேன். அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, நகைக்கடன் ரத்து செய்யப்படல, அதே மாதிரிதான் இந்த கல்வி கடனும் ரத்து செய்யப்படுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த மடிக்கணினி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த அந்த மடிக்கணினி வந்து இன்று ரத்து செஞ்சுட்டாங்க. குழந்தைகளுக்கு வந்து அது கிடைக்கிறது கிடையாது. எவ்வளவோ ஏழை பிள்ளைகள் வீட்டில் அந்த பிள்ளைங்க படிப்பதற்கு ரொம்ப உதவியா இருந்ததா தான் சார் இது இருந்தது. ஆனா இப்ப அதெல்லாமே எதுவும் இல்ல. அப்புறம் வந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாக முகாம்களில் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வரவேற்கிறேன். ஆனா அதே சமயம் இவங்க மாநிலத்துல ஆட்சிக்கு வரும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. சாலை ஓரங்களில் நடைபாதைகளில் வசிக்கும் நம்முடைய தமிழர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, அன்றாடம் காட்சிகள் வர வீடு இல்லாம வழிபோக்கர்களா வழியில படுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு இடம் அமைத்து தருவோம்னாங்க. அதையும் சேர்த்து செஞ்சு தரணும் அப்படின்னு கேக்குறேன் சார். இது எல்லாவற்றையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க இல்லையா, இவ்வளவு வாக்குறுதிகள் நீங்கள் எதுவுமே எங்களுக்காக பண்ண வேண்டாம். இலவச கல்வியும் இலவச மருத்துவம் மட்டும் நீங்கள் எங்களுக்காக செய்து தாருங்கள், நாட்டு மக்களுக்காக செய்து தாருங்கள், மக்களே தங்களுக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் சார் இங்கு இருப்பவர்களுக்கு நான் ஒரு மெசேஜா இந்த இடத்துல கொடுக்க விரும்புறேன் சார். பொதுமக்கள் ஒரு மெசேஜா கொடுக்க விரும்புறேன். சரி சுப்பிரமணியம் சார், இல்லை என்னன்னா நீங்கள் ஒரு பொருளாக அனுப்பினா நம்முடைய அமர்வுலேயே நீங்கள் சில விஷயத்தை நிறைய பேசியிருக்கீங்க. நாம் அந்த எக்கனாமிக்கல் இது விஷயம் பேசும்போது நமக்கு வரி வருமானம் என்ன, நமக்கு எவ்வளோ டெஃபிஷியட் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். வணிக வரி 1,43,000 கோடி, வரி அல்லாத வரி, அப்புறமா செலவு, எக்ஸ்பென்ஸு, ஊதியம், பென்ஷன் எல்லாம் இதெல்லாம் தூக்கி வச்சு நமக்கு ஒரு 8,33,000 கோடி மின்சாரத்துறை இல்லாமல் நமக்கு ஒட்டுமொத்தம் 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்துடுது. வட்டியெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நம்ம கவனமாக கேட்கணும். எப்படின்னா 700 கோடி மோசடின்னு அண்மையில் ஒரு பெரும் விவகாரம் திமுக அரசில் வந்து கிடந்துச்சு. இதில் திமுக எம்பிக்கு இப்போ டிக்கெட் கொடுக்கல திருநெல்வேலியில், ஞான திரவியம்ட்டு. அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு சார், எல்லாருக்குமான அந்த கேள்வியாக எடுத்துக்கிடுங்க. அதை இந்த 700 கோடியில் 243 கோடி ரூபாய், அதாவது இந்த நம்முடைய கனிம வள கொள்ளையில் நடந்ததில் அவர் பேர் ஜெயகாந்தன் ஒரு அதிகாரி நியமித்து கையூட்டை பெற்றுக்கொண்டு 243 கோடி ரூபாய் பெனால்ட்டி, இன்னொன்றுல ஒரு 68,000 கோடி ரூபாய், 68 ஆமாம் அது தனி, இன்னொன்றுல 60 கோடி. இந்த 242 கோடி பெனால்ட்டி போட்டதை வெறும் 13 கோடியாக குறைச்சிருக்காங்க சார். இதில் ஒரு 300 கோடி ரூபாய் அரசுக்கு லாஸ், ஒட்டுமொத்தம் 700 கோடி. ஒரு திட்டத்துக்கு 1000 கோடி ரூபாய் நமக்கு செலவு பண்ணுறோம், பெருசாக பேசுகிறோம். ஆனால் ஒரு மூன்று நபர்களின் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய எந்த அளவுக்கு பாதிக்குது பாருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஆசி பொருளாதார அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நடத்தி மக்கள்கிட்ட பேசினாங்க கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு தான். கண்டிப்பாக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, 700 கோடி ரூபாயிலேருந்து நீங்கள் சொல்கிற 250 கோடி ரூபாய் வந்துடுச்சுன்னா கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய். அது ஒன்று தான் 60 கோடிக்கு 3 கோடியாக குறைச்சிருக்காங்க. 20 கோடியை வெறும் 73 லட்சம் ரூபாயை குறைச்சி இன்ஸ்டால்மெண்ட் பேசல கொடுங்க ஐயா அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல்கள் இருக்குன்னு சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட், இவங்க சிஏஜின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் மூலமாக டான்கட்கோவில் வந்து எவ்வளோ வரி வருமானம் நமக்கு வந்து லாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அங்கே வாங்குகின்ற அந்த கரியோட தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தன்மை வந்து கிட்டத்தட்ட ஒரு 98% வந்து குறைந்து வாங்குகிறார்கள். ஈரப்பதம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மாதம் வந்து நஷ்டமாகிறது. ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு துறைகளிலும் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணாங்க, இவங்க வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொண்டு வந்து ஒவ்வொரு துறைகளிலும் வந்து எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு காமிச்சாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஒரு ஐவர் குழு ஆரம்பித்தாங்க. அதில் வந்து நிறைய வெளிநாட்டவர்களாக இருந்தாங்க. இப்போ அந்த குழு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ரகுராமராஜன் இருந்தார், எஸ்ஆர் தாப்லே அது போட்டு அபிஜித் பானர்ஜிலாம் போட்டு பெருசாக இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்காங்க அவங்க? காணவே காணும். இப்போ அடுத்த 2026 தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக வரலாம். இன்னொன்று நான் என்ன சொல்கிறீங்க, மகளிரை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஸோ நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% மகளிர் இடஒதுக்கீடு உடனடியாக செயல்படுத்தப்படும் அப்படின்றாங்க. ஸோ உடனடியாக செயல்படுத்தப்படும் அப்படின்னா நீங்கள் போடுகிற கேண்டிடேட்ஸில் 33% லேடிஸ் இருந்தால் தான், மகளிர் இருந்தால் தான் அவங்க வந்து வின் பண்ணினதுக்கப்புறம் 33% சட்டமன்றத்திலும் இப்போ நாடாளுமன்றம் நடக்க போகிறது, நாடாளுமன்றத்தில் உடனடியாக செயல்படுத்தப்படும். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து அவங்களோட கேண்டிடேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 மகளிர் தான் இருக்கிறாங்க.
வெறும் 3 மகளிர் 21 கேண்டிடேட்ஸ், அதாவது திமுக மட்டும் நிற்கிற 21 தொகுதிகளில். நான் இன்னொன்று கேட்குறேன், சிறுபான்மையினருக்கு நாங்கள் அப்படியே உயிரை கொடுப்போம்னு சொன்னாங்க இல்லையா? கருணாநிதி என்ன சொல்லுவார் அடிக்கடி, காகிதம் இல்லத்து இறந்து போகும்போது என்னுடைய கையை பிடிச்சி சொன்னார், ஒன்றை தவிர யாருமே இல்லைன்னு. ஒன்று கொடுத்துருக்காங்களா? ஒரு இஸ்லாமிய சகோதரி கூட சமூகம் அதை பற்றி சிந்திக்கணும் இல்லவே இல்லை. அவங்க கண்டிப்பாக சந்திக்கணும். நீங்கள் வந்து வெறும் வார்த்தையாக வந்து நான் சிறுபான்மையினருக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 21 கேண்டிடேட்ஸில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த யாருமே டிஎம்கேல இல்லையா? அதுதான். ஆனால் டிஎம்கேல இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷனில் இல்லை. அவங்கள வந்து கீழே வச்சுட்டாங்க. சமூக நீதினு சொல்லிட்டு அவர்களை வந்து ஒடுக்கி விட்டு மேலே இருக்கிறவங்க மட்டும் அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இதில். இன்னொன்று, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அனைத்து திருப்பி அதே தான் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ திருப்பி கொடுத்துருக்காங்க. அனைத்து மாநில மகளிருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல் இண்டியா லெவலில் அனைத்து மாநில மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு இருக்கும்போது இங்கே இருக்கிற அனைத்து மாநில தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மகளிருக்கும் நம்ம கொடுத்துட்டோமா? 1.25 கோடி 1.15 கோடி மகளிருக்கு தானே உரிமை தொகை போய் கொண்டிருக்கிறது. ஸோ மீதி இருக்கிற மகளிர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? இதை கேட்க மாட்டாங்களா மக்கள்? நீங்கள் அதை வச்சுட்டு அனைத்து மாநில மகளிர் அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, ஈரோடு கிழக்கு தேர்தல் மாதிரி அடுத்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் போகும்போது முந்தைய பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து கஜானாவை காலியாக்கி சென்று விட்டது, அதனால் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவார் அவர். இன்னொரு விஷயத்த சசிகலாமா கேட்குறாங்க, அவர் கேள்வியே வச்சிருக்கிறாங்க. சுங்கச்சாவடிகளை நாங்கள் இழுத்து மூடுவோம்னு சொல்லுது திமுக அரசு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஐயா சுங்கச்சாவடியில் அத்துமீறி பணம் வாங்குறதெல்லாம் கோடிஃபை பண்ணலாம், ஆனால் இழுத்து மூடுறது அப்புறம் யார் மெயின்டைன் பண்ணுவான்? அது கோடிஃபை பண்ணலாம். 5 ரூபா வாங்குறத 2 ரூபாய் ஆக்கலாம், 50 விசா குறைக்கலாம், சரியான அதெல்லாம் ரைட். இழுத்து மூடுவோன்னு கண்மூடித்தனமாக ஒரு விவகாரத்தை சொல்கிறது, நீண்ட நெடிய வழித்தடங்கள் உள்ளக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தகவல் ஐயா, இந்த எல்பிஜி பற்றி சொன்னீங்களே, 500 ரூபாய்க்கு எல்பிஜி கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஏற்கனவே 500 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்காங்க உஜ்வாலா ஸ்கீமில். அதாவது இந்த எல்பிஜி ஸ்கீம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து குறைந்த விலையில் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வந்து 1100 ரூபாய் இருக்கும்போது 200 ரூபாய் அவர்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து 900 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த நவராத்திரி பண்டிகை காலங்களில் ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் உஜ்வாலாக்காக தனியாக கொடுத்தாங்க. 100 ரூபாய் உஜ்வாலா கொடுத்து 200 ரூபாய் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அப்பயே வந்து அது 600 ரூபாய் எடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய் திருப்பி வந்து கொடுத்துருக்குறாங்க சப்சிடி. மார்ச் 8 அந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே முன்னிட்டு உலக மகளிர் தினத்திற்காக. இப்போ ஏற்கனவே அது 500 ரூபாய் வந்துடுத்துங்க உஜ்வாலா ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு. உஜ்வாலா ஸ்கீமில் இருக்கவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து வேற யாருக்கு நீங்கள் வந்து 500 ரூபாய் கொடுக்க போறீங்க? 500 ரூபாய் இருக்கிற எல்பிஜியை திருப்பி 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுக்கு சார்? இப்போ இந்த அறிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது எப்படியோ போட்டு விட்டா மக்கள் நம்பிடுவாங்க, அவ்வளோதான். இல்லை நான் கேட்குறேன், அப்படிதான் இருக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கு. இப்போ இதுதான் வந்து பரபரப்பாக வரும்ல, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியானது, ஏன்னா இலவச மின்சாரம் நீட்டு ரத்து அப்படின்னா மக்களுக்கு போய் சேர்ந்துருமில்ல. இது ஒரு ட்ரிக்கி ஐடியாவா? சரி, நீட் ரத்து ஒரே இடைவெளிக்கு அப்புறம் நீட் ரத்து மட்டும் ஒரே ஒரு தான். நீட் ரத்து எதுக்காக நம்ம இங்கே கேட்குறோம் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களோட கரிக்குலம் வந்து அந்த நீட் எக்ஸாமோட கரிக்குலமோட மேட்ச் ஆகலை, அதனால் எங்களுக்கு வந்து விலக்கு வேணுன்றோம். அப்போ மற்ற மாநிலங்கள் எல்லாம் இருக்கிற கரிக்குலம் அந்த பள்ளி பாட திட்டம் வந்து நம்மளை விட வந்து நல்ல உயர்ந்ததாக இருக்கிறதா? நம்ம தான் 56% வந்து கல்வியில் வந்து நம்ம ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் போது அப்போ மற்ற மாநிலங்களில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பாடத்திட்டம் நிறைய நல்லா இருக்கிறதுனால அவங்க நீட் விலக்கு வேண்டான்னு சொல்கிறாங்களா? நீட் ஒன்றுன்றாங்களா? அங்கே இதை பார்க்கணும். இதெல்லாம் இந்த மேனிஃபெஸ்டோ படிக்கும்போது மக்கள் கண்டிப்பாக உணர்ந்து பார்க்க வேண்டும். பேசுவோம். சீனிவாசன் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம பல விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம், இப்போ நிறைய சொல்லுங்கள். எலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறதுல மூடுன்றது ஒன்றும் ப்ராக்டிக்கல் ஐட்டாஸ் ஒன்று சொன்னேன். நடைமுறை சாத்தியமாக இருக்கக்கூடியதுன்னு. அதில் ஸ்டொக்கோமைசேஷன் ஒன்று உண்டு, ஸ்டொக்கோமான்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நமக்கு பிடித்ததை மட்டும் பார்ப்பது, பார்க்க வேண்டாம் என்று நினைப்பதை கவனிக்காமல் விட்டு அப்படியே கடந்து செல்வது அப்படின்றது தான் கணிப்புகளில் எல்லாத்துலேயும் இருக்கும். அதாவது எனக்கு பிடிச்சிருக்கிறத மாத்திரம் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு. எமோஷ்னல் இஷ்யூஸு மிக அதிகமாக இருந்திருக்கிற பங்களாதேஷ் வார், இந்திரா காந்தி அவர்களுடைய அகால மரணம், ராஜீவ்காந்தி அவர்களுடைய அகால மரணம் பொழுது ஒரு ஸ்வீப் ஒன்று கிடைக்கிறது. அது பியூர் எமோஷனல் இஷ்யூ. இப்போ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் இஷ்யூ இல்லாத பொழுது இது அலசப்படும். ஒரு கூட்டணியில் இருக்கிற பொழுது ஒரு மாநிலத்தை சார்ந்திருக்கிற கட்சி மட்டும் சில விஷயங்களை சொல்லியிருப்பதால் இதுதான் மினிமம் பெஞ்ச் மார்க்குன்னு மற்ற மாநிலங்களுக்கு இது ஆகிவிடும்.
மற்ற மாநிலங்களில் இதை பின்பற்ற முடியாமல் போகலாம், ஏற்காமல் இருக்கலாம், இது அவர்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். அதனால அந்த சிக்கல் இப்போ வரும். எல்லாருமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் தனியாக சொல்லி இருக்கிற பொழுது இந்த 1000 ரூபாய் என்பது அண்டை மாநிலத்திற்கு போகிற பொழுது 4000 ரூபாய் என்று மாறினால் அதில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும். இந்த சிக்கலை அவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இன்னொன்று, மேடம் பேசுகிற பொழுது கூட சொன்னாங்க கல்வி கடன் ரத்துன்னு. கல்வி கடனை ரத்தே பண்ண முடியாது. அது அடிக்கடி நான் சொல்லின்னு இருக்கேன். கல்வி கடனை கொடுத்துருக்கிறது 99% நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ். ப்ரைவேட் செக்டார் பேங்க் பெருசாக ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. பப்ளிக் செக்டார் பேங்க் தான் கொடுத்துருப்பான். பப்ளிக் செக்டார் பேங்க்கில் நீங்கள் எப்படி ரத்து பண்ண முடியும்? பணத்தை கொண்டு போய் தான் கட்டலாம், ரத்து பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்கம் நாங்கள் தருகிறோம்னு சொல்கிறத ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் ஏற்றுக்க முடியாது. ஒரு 100 கடன் திட்ட அட்டைகளை கொடுத்து இதுக்கெல்லாம் நான் பணம் கட்டுறேன்னா அவங்க ஓகே, பணமாக இப்போ கொடுத்தா தான், இல்லைன்னா அந்த இடம் டீஸ்டெபிலைஸ் ஆகிடும். அதை வந்து ஒரு டெபாசிட் ஹோல்டர் ஒத்துக்க மாட்டான். இந்தியாவிலேயே சாதாரண நடைமுறை சார் இந்தியாவிலேயே அரசுன்னு நம்ம சொல்கிறோம், மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்கிறோம். பட் இந்தியாவினுடைய உயிர் நாடு எங்கே இருக்குன்னா வங்கியில் தான் இருக்குது, வங்கித்துறை. ஆமாம். அமெரிக்காவில் வங்கிகள்லாம் கீழே விழுந்தபோது, பொருளாதாரம் கீழே வந்தபோது வங்கிகள்லாம் கீழே போச்சு. ஆனால் இந்தியாவில் பொருளாதாரம் கீழே போகும்போது வங்கிகள்லாம் நிலைச்சு நின்றது. ஏன்னா அதுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்குன்ற தைரியம். அதனால் வங்கியினுடைய அமைப்பு இருக்குது பாருங்கள், அதில் போய் நம்ம கடனை ரத்து பண்ணுன்னு சொல்ல முடியாது. அது எதிர்பாராத சிந்தனைகளையும் ஒரு எதிர்பாராத அல்லது நம்ப முடியாத ஒரு விஷயத்தை நம்ப சொல்வதாக. ஏன்னா மக்கள் அரசு கஜானால கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. சீனிவாசன் சார்ட்ட என்ன கேட்குறேன்னா, இப்போ பல்வேறு திட்டங்களை இந்த மேனிஃபெஸ்டோவில் அவங்க சொல்கிறாங்க. இப்போ சாமானிய மக்கள் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த அரசியல் தனம் செய்த டிஎம்கே மாதிரி அரசுகளுக்கு இதெல்லாம் அவங்களுக்கான புரிதலுடைய ஒரு அறிவு இல்லை. வங்கித்துறைனா என்ன, நமக்கு சென்ட்ரலைசேஷன் என்ன, டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனா இதெல்லாம் ஒன்றும் புரியாது. அப்போ இதை கேள்வி எழுப்ப மாட்டார்கள், அப்படியே கடந்து போவார்கள். ஒரு 500 ரூபாய் பேசுவாங்க, ரைட், கேஸு கலைக்கு. இப்படித்தான் அவர்கள் அரசியல் தனம் பண்ணும். இது ஒன்றுமில்லை, நாட் ஒன்லி தட் மெத்தட் கேன் பி யூஸ், எல்லாத்துக்குமே இது உண்டு. இது அரசியல்வாதிகளுக்கு இப்படி போகிற போக்கில் அடித்து விடுவது என்ன நடவடிக்கை, என்ன விதமான தாக்கம்? 2-3 முறை இது போன்று சொல்லி அதை செய்ய முடியாமல் போகின்ற பொழுது இதிலிருந்து மெல்ல நகர்ந்து மக்கள் நகர்வார்கள். அரசியல் கட்சிகளே மேனிஃபெஸ்டோ கொடுக்குற பொழுது பயப்படுவாங்க. இதை நம்ம செய்யலைன்னா நாளைக்கு நம்மளை கேள்வி நம்ம நிகழ்ச்சி நடத்திட்டு போது ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட, 500 ரூபாய் இப்பொழுது சொல்லியிருக்கேன், ஏற்கனவே திமுக கொடுத்த 100ஐயும் சேர்த்து 600 கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ நேரம் அண்ணா அறிவாலயத்தில் போய் கேளுப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்குறாரு, ஆசையோடு கேட்குறாரு, ஐயா நீங்கள் தொலைக்காட்சியில் இருக்கீங்களே, 500 ரூபா திமுக தருதுன்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன 100 ரெண்டும் கிடைக்குமா சொல்லுங்க ஐயான்னு கேட்குறாரு. 2014க்கு முன்னாடி எலக்ட்ரிக் கார் வரணுங்கிற பொழுது பெரிய லாபி அது வர முடியாமல் செய்திருந்தது. ஆனால் இப்போ எலக்ட்ரிக் காருக்குள்ளே நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா உலக அளவில் நம்ம கையெழுத்து ஈவிங்கிறது ரொம்ப முக்கியமாக, ஈவி ரொம்ப முக்கியமாக, அதுக்கு நிறைய அலவன்சஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க வருமான வரியில். அந்த மாதிரி கேஸுக்கு பண்ண முடியாது சார். ஏன்னா கேஸ் எல்லாரும் பயன்படுத்துறது, எல்லாருக்கும். கார் யாரோ ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு, 10 பேரில் 6 பேர் பயன்படுத்துகிறாங்க. அவங்க வசதி படைத்தவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு விதமான கன்செஷன் கொடுக்கலாம். எல்லாருக்குமான கன்செஷன் இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து கார்டுகளுக்கும் அப்படின்ற பொழுது தானாக ஒரு கேள்வி, எதிர்கேள்வி வந்து சேரும். ஏற்கனவே கொடுக்கலையே, பாஸ்கரன் அவர்கள் சொன்னது மாதிரி, பாஸ்கர் சொன்ன மாதிரி 1 கோடி பேருக்கு கொடுக்கல, இன்னொரு 1 கோடி பேருக்கு மாத்திரம் தானே கொடுத்துருக்குறீங்கன்ற ஒரு கேள்வி வரப்பொழுது அந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த ஒரு 35 நாட்கள் 40 நாட்களில் இருக்கக்கூடிய நேரேட்டிவ், டோட்டல் நேரேட்டிவ், எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம்னு வரும். அதாவது இப்போ முன்பெல்லாம் ஒரு கட்சி மேனிஃபெஸ்டோ வந்தவுடனே இன்னொரு கட்சி மேனிஃபெஸ்டோட லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க இருக்கும். அவங்க நாங்கள் இதை தரோம்னு சொன்னால் இவங்க நாங்கள் இதை தரோம்னு சொல்லுவாங்க. அப்படியே இலவசங்களுடைய போட்டி அதிகமாகிட்டே போயிடுது. அதுக்கு ஒரு பிரேக் வர வேண்டிய நிலைமை காலகட்டம் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் விலையேற்ற, இப்போ மேடம் சொன்னாங்க சொத்து வரி ஏறலன்னு. ஆனால் நீங்கள் அந்த இடத்த எடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனாவினுடைய தாக்கம் இருக்கிற வரையில் சொத்து வரி ஏற்றப்பட மாட்டாதுன்னு தான் போட்டுருது. அதனால சொத்து வரி ஏற்றினா, ஆனால் சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்கிறது மிக அதிகமாக கடுமையான பாதிப்பு. அதனால் இதை போன்று, அதாவது நாங்கள் வசதி படைத்தவர்களிடம் வந்து வரியை வாங்கி உங்களுக்கு இதை கொடுப்போம்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு வராத பொழுது அதை வெளிப்படையாக சொன்னால் அந்த இடத்துலேருந்து ஓட்டு வராது. அதனால் இலவசங்கள் மெல்ல மெல்ல
சென்சிபிளாக வரும். கண்டிப்பா இலவசங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இலவசங்கள் தேவை, சென்சிபிளா இருக்கும், யாருக்கு எப்படி வரணுமோ. கண்டிப்பா. கிருஷ்ணமூர்த்தி சார் நிறைய கருத்து. முக்கியமாக 2 விளக்கங்களை கொடுக்கணும்னு பார்த்தேன். ஏன்னா நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இப்போ வந்து இந்த 21 வேட்பாளர்களில் ஏன் முஸ்லீம்கள் யாருமே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா, அது சமயம் சரிய ஒரு விளக்கம். ஏன் முஸ்லீம்கள் நான் கேட்கல, சிறுபான்மையின் காவலர்கள் திமுக சொல்லிட்டு இருக்கல கடந்த 50-60 ஆண்டுகளாக கருணாநிதி தலைமையில், அதனால கேட்கிறேன். சுப்பிரமணியன் அந்த கேள்வி வைத்தார், நானும் அந்த கேள்வி. அது என்னென்ன நீங்கள் நல்லா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது அந்த கட்சியில் மிகவும் வலுவான மிகவும் ஆளுமை மிகுந்த ஒரு நபராக இருந்தவர் சாதிக் பாஷா அவர்கள், அமர் சாதிக் பாஷா. அவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் தரப்படாமல் போனது, அதுக்கு முக்கியத்துவம் தராமல் போனதுக்கு யார் காரணம்? ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமையாக நாம் பார்க்க போது இளைஞர்கள் ஆதர்ச சக்தியாக இருக்கக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். என்னைக்காவது இவர்கள் அப்துல் கலாமை ஆதரித்திருக்கிறார்கள்? இன்றைக்காவது எங்கேயாவது ஒரு பற்றி எங்கேயாவது மென்ஷன் பண்ணாங்களா? இருந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் ஆகணும். சரிங்களா? நான் அரசியல் கட்சிக்குள்ளே போகல, அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது முக்கியம் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்துகிறேன். அந்த அபராத தொகை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ஆக்சுவலாக. சரிங்களா? அந்த அபராத தொகை பொறுத்தவரையில் என்னென்ன சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, லெவி பண்ணும்போது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பெனல்ட்டி வில் பி லெவிடு. ஆனால் வசூல் செய்கிற போது அது வெய்வ் பண்ணுற அளவுக்கு கூட அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், இடம் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் பொதுவாக எனக்கு 2 பேருமே எல்லாம் சார்ட் அக்கௌண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும். பெனல்ட்டி போடும்போது மேக்ஸிமம் பெனல்ட்டி போடுவாங்க லெவி பண்ணும்போது. ஆனால் அது வெய்வ் பண்ணுற வரைக்கும் 0 வரைக்கும் அது எங்கே வேணால் கொண்டு வந்து நடத்தலாம் ஆக்சுவலாக. அதனால் செலுத்த வேண்டிய கட்டணத்தில் சலுகை தரப்பட்டாதான் அது வந்து கேள்வி கேட்கணும். அபராத தொகைங்கிறது எப்போயுமே லெவி பண்ணும்போது போடுவாங்க, அப்புறம் குறைப்பாங்க. அது நார்மல். அது குறைக்கணும் சட்டன் பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, 263 கோடியா 13 கோடியா எப்படி குறைக்கும்? இல்லை 0 கூட வெயிட் பண்ணலாம், ஏற்கனவே பண்ணலாம். ஆமாம் பண்ணலாம். வேவர் ஆஃப் பெனல்ட்டிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் தி லா ஆக்சுவலாக, டவுட்டே கிடையாது. அது மாதிரி பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். சரிங்களா? அது வந்து முழுக்க அரசியல் தான். நான் சொல்லல, மறுப்பே சொல்லல, நான் சொல்றது இந்த லீகல் பொசிஷன் அது. அப்புறம் நிறைவாக இந்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அநேகமாக எந்த ஒரு அரசியல் ஈடுபாடும் இல்லாமல் நான் சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றத்தக்கதாக இல்லை அப்படிங்கிறத என்னை பொறுத்தவரையில். சரி நேயர்களே, இப்போ நம்ம பல விஷயம் பேசணும். சுபா, ஒரே ஒரு கருத்து சொல்லுங்க, மற்றொரு வாய்ப்பு உங்களுக்கு கிரேஸ் பீரியடா கிடைக்கும். திமுக அரசுக்கு என்ன சொல்ல போறீங்க? சார், வாக்குறுதிகளை நம்பி மக்கள் அதாவது தன்னுடைய வாக்குகளை செலுத்திய காலம் மலையேறி விட்டது. இனி மக்கள் ஆக்ஷனை மட்டும்தான் பார்ப்பாங்க. எதிர்கட்சியா இருந்த போது ரொம்ப ஆற்றல் மிக்க தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளும் கட்சியாக இருக்கும் போது அவர் வந்து ரொம்ப டல்லா இருக்காரோன்னு ஃபீல் பண்றாங்க. அந்த ஆக்ஷன் இப்போ இல்ல. சொல்லுங்க. ஆக்ஷனா இருந்தது, ரியாக்ஷன்ல வரும்போது இல்ல சார். அதனால இப்போ ஆக்டிவா செயல்பட்டா மட்டும்தான் மக்கள் இந்த மேனிஃபெஸ்டோவை ஏத்துப்பாங்க. இல்லைன்னா இதையும் ஒரு செய்தித்தாள்களை படிப்பது போல கடந்து சென்று விடுவார்கள், அவ்வளவுதான். இனி வரும் காலங்களில் மேனிஃபெஸ்டோக்கு, டிஎம்கே உடைய மேனிஃபெஸ்டோக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ரெண்டாவது, ஃப்ரீபீஸ பத்தி இங்க ஒருத்தர் சொன்னாங்க. ஃப்ரீபீஸ்ங்கிறது ஒரு வகையில மக்களை வந்து அடிமைப்படுத்துவதாக இருந்தாலும் கூட, இங்க வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு மிக்சியும் கிரைண்டரும் ஒரு காலத்துல கொடுத்தாங்க சார். அதை வந்து நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அந்த மிக்சி கிரைண்டர் வந்து எப்படி ஒரு அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையும் இல்லத்தரசிகளின் மனதையும் கவர்ந்தது என்றால் அதை சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது. நீங்க ஒரு காலத்துல நீங்க அப்படியே போனீங்கன்னா எல்லார் வீட்லயுமே அந்த மிக்சி கிரைண்டர் இருக்கும். இன்று வரை கூட அந்த மிக்சி கிரைண்டர் தரமானதாகவும் நல்லா உழைக்கக்கூடியதாகவும் இருக்கு. அந்த மாதிரி நீங்க கொடுக்கிற வாக்குறுதிகளை மட்டும் உறுதி இருந்தால் பத்தாது, நீங்க கொடுக்கும் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவதிலும் அந்த உறுதி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எடுத்துக்கொள்றேன் சுபா, சொல்ல விரும்புற கருத்து. நன்றி சுபா. மேடம் சொன்னதோட ஒரு பாயிண்ட், மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் ஒரு பக்கம், ரொம்ப நல்ல விஷயம். 2 ஆடு தான் பொருளாதாரத்தையும் மாற்றி அமைச்ச ஒரு ஆடு பத்தி நம்ம அதை ஒரு நாள் டாபிக்கே போட போறோம். திட்டம் யாரால உருவானது, எப்படி உருவானது, அதற்கான திட்டம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்த்தது, அதை பத்தி நம்ம பேசுவோம். இதுக்கு மேல தீவனங்களுக்கு கூட மானியம் கொடுத்தாங்க சார். சரி, ரொம்ப நன்றி, அழகா பேசியிருக்கீங்க. நேயர்களே, நம்ம ஒரு அறிவுபூர்வமான விவாதத்தை தான் வச்சோம். அரசியல் தனம் பண்ண விரும்பல, திமுகவுக்கு எதிராக பேசணுங்கிற நோக்கம் அல்ல. இது மக்களின் கேள்வி மட்டுமில்லை, அறிவுசார் தளத்திலிருந்து நிதி ஆதாரங்களும் கொடுத்த வாக்குகளும் சாத்தியமா, தேசிய அளவிலும் மாநில அளவிலும் சாத்தியமா, தேசிய வங்கிகளை எப்படி நீங்கள் குறைக்க போறீங்கிற என்பதை நம்முடைய ஆளுமைகள், குறிப்பாக பொருளாதார நிபுணராக சுப்பிரமணியன் சார் அவர்களும், சீனிவாசன் பட்டய கணக்காளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, சுபா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.